கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜூலை மாதத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலும் கூட விசேஷமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருப்பதாக. இந்த மாதத்திலே உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் அருளி செய்வாராக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தி நம்முடைய சகோதரன் ஆலன் பால் அவர்கள் உங்களுக்கு பிளஸிங் டிவி என்கிற நம்முடைய யூடியூப் சேனலில் வழங்கி இருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். யூடியூப் நேயர்களாகிய உங்களுக்கு இது இன்றைய மன்னா. என்னாகமம் 27வது அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதி. மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இந்த இடத்துல மோசே சொல்லுகின்றார். விசேஷமாக இன்ற முதல் நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவரை கனப்படுத்தவும் நம்ம எல்லாரும் என்ற நேரங்களிலே நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய துதி கன மகிமை நாம் ஏறெடுப்போம். இந்த மோசே எந்த சூழ்நிலையில் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை அப்படி சொல்கிறாருன்னா, என்னாகமம் 27வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலேருந்து பார்த்தோம்னா, ஆண்டவர் மோசேயை நீ கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்ட, நான் அந்த அபாரி மலை மேலே ஏறி நின்று நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த கானான் தேசத்தை நீ பார்த்த பின்பு உன் ஜனத்தார் அண்டையிலே நீ சேர்க்கப்படுவா என்று சொல்லுகின்றார். அப்போ மோசே ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல இராதபடிக்கு இந்த ஜனங்களை இவர்களுக்கு முன்பதாக போக்குவரவு செய்யத்தக்கதாக ஒரு நபர் வேணும். மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அப்படி நியமிக்க வேண்டும் என்று சொல்லி மோசே சொல்லுகின்றார். பாருங்களேன், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கூட இருந்த ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து. அப்போ தேவன் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா மேலே உன் கையை வைத்து நீ எல்லாருக்கு முன்பதாக ஏற்படுத்து, சபையாருக்கு முன்பதாக யோசுவாவை ஏற்படுத்து, அவனுக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும்னு சொல்லி உனக்கு இருக்கிற கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்களேன், மாம்சமான எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்போது எல்லாருக்கும் பொறுப்பு அவர் தான், எல்லாருடைய மேய்ப்பராக அவர் இருக்கிறார். ஆனால் மோசே கடந்து போகும்போது சொல்லுகின்றார், இந்த ஜனங்களுக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டுமே என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் அதைவிட அதிக கரிசனை உள்ளவர். அவர் எல்லாருடைய ஆவிகளுக்கும் தேவனாக இருக்கின்றார், எல்லாரையும் போஷிக்கின்றவர். கடலில் இருக்கிற திமிங்கலத்துக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறாரு இல்லையா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார் இல்லையா? பால சிங்கத்துக்கும் இறை அகப்பட பண்ணுகிறவர் ஆண்டவர் தான். அப்போ மனுஷர்களையும் போஷித்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவை ஏற்படுத்து என்று சொல்லி மோசேக்கு பின்பதாக யோசுவாவை கொண்டு தன்னுடைய திரள் ஜனத்தை மேய்த்து அவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதை பார்க்கின்றோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் கரிசனை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் மேலே, நீங்கள் செய்து வருகிற வேலை அல்லது தொழில் அல்லது நீங்கள் ஊழியம் செய்பவர்களாக இருந்தால் ஊழியம், எல்லாவற்றின் மேலே அவர் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். அவர் எல்லாருடைய ஆவிகளுக்கும் தேவனாக இருக்கின்றார். விசேஷமாக இந்த நாள், மாத பிறப்பாகிய இந்த நாளிலும் நாம் கர்த்தரை கனம் பண்ணுவோம். அவர் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தை, உங்கள் காரியங்களை எல்லாம் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். நம் கண்களை மூடி இந்த புதிய மாதத்திற்காக ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதியிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இதோ மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை துதிக்கின்றோம். இதோ இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் உண்டாவதாக.
பலவீனங்களுக்கு சுகவீனங்களுக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் மண்டையிலே அந்த நெருங்கி சேருவார்களாக. ஒவ்வொருவருக்கும் தேவையான சகல நன்மைகளையும் கொடுத்து ஆதரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.